தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகள் தேசிய தரவரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றிருந்தாலும் பட்டதாரிகள் அனைவருக்கும் போதிய வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை என அமைச்சர் தியாகராஜன் வேதனை தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற கல்லூரி சந்தை விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன. இதில் கல்லூரி மாணவிகளின் கைவண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட மருதாணி, உணவுப் பொருட்கள், அலங்காரப் பொருட்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தன. இவற்றை கல்லூரி மாணவிகள் விற்பனை செய்தும் வாங்கியும் மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் வடவாகம் பகுதியில் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்பட்ட புகாரில் திமுக நிர்வாகி சிலம்பரசன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக குழு கூட்டம் அதன் தலைவர் ஜெயமணி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாமக உறுப்பினர்கள் இரும்பேடு மற்றும் குறிப்பேடு கிராமங்களில் பழுதடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், பள்ளி வேலை நாட்களை 220 நாட்களாக உயர்த்தப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். பள்ளியினுடைய விடுமுறை நாட்கள் 200 நாட்களாகும். அந்த 200 நாட்கள் என்பதை பள்ளிக் கல்வித்துறையானது இந்த ஆண்டு 220 நாட்களாக நீட்டிப்பு செய்துள்ளது. இதை தமிழக அரசு உடனடியாக கவனித்து இந்த பள்ளியினுடைய வேலை நாட்களை 200 நாட்களாக குறைக்க வேண்டும். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மிகப்பெரிய அளவிலான அரங்குகள், நுழைவாயில்கள் அமைத்தல், சாமி சிலைகளுக்கு வண்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை வானூர்தி நிலையத்தில் ஊர்திகளை நிறுத்துவதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து வாடகை மகிழுந்து தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயணிகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிவிடுவதற்கும் ஏற்கனவே இருந்தவாறு 20 நிமிட இலவச நேரம் வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். ஒரு வரக்கூடிய பயணி அவர் சொந்த வண்டியில ஏறி வர்றாரு அப்படின்னா அதுக்கு 30 ரூபா. அதே வரக்கூடிய பயணி ஒரு வாடகை வாகனத்தை கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த வாடகை வாகனத்துக்கு 135 ரூபா கட்டிட்டு தான் வெளியில வர வேண்டிய தன்மை இருக்குது. இந்த உயர்வு வாடகை வாகனங்களை கடுமையாக பாதிக்கும். வாடகை வாகனத்தை வைத்து நம்பி இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. ஆகவே இந்த கட்டண உயர்வை ரத்து பண்ணுங்கன்னு சொல்றோம். 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் பயணித்த கலைஞரது நினைவிடத்தில் கும்பிடுவது தவறு இல்லை என்றும் மற்றவரது காலில் விழுவதுதான் தவறு என்றும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு தமிழகத்துல இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் RB உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. காலில் விழுகல, இப்படி பேசல, கூனி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் பெருமைப்படலைங்க. விருதாசலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வண்டல் மண் எடுப்பதற்கு பதிலாக ஆழமான பள்ளம் தோண்டி ஆற்று மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து பொதுப்பணித்துறையினருக்கு அளிக்கப்படும் தகவல்களை மணல் கடத்தல் கும்பலுக்கு அதிகாரிகள் சிலர் கசிய விடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெங்கடேசன் அவர்கள் இது மாதிரி வண்டல் மண் அள்ளுறதுக்கு பதிலாக கீழே இருக்க மணலை 7-8 அடி கீழே டெப்த் போய் அள்ளுறாங்க. இதை நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன். இதை அவர் அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்காமல், அதாவது அந்த பர்மிட் வாங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட நேரடியாக இது மாதிரி இந்த பையன் என்ன இந்த ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட முகவரியை தெரியப்படுத்தி அவங்க அடியால் கூலிப்பட மாரி அடியாலெலாம் வச்சுருக்காங்க. வச்சுருந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன தாக்கிறதா நினச்சிட்டு என் கூட சக நண்பனான பாலமுருகன் நண்பரை தாக்கி மண்டையை உடைச்சி GHல இனிமேஷன் போட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காப்புல.